தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் வணக்கம். இப்போ தமிழ்நாடு முழுக்க எல்லா விவசாயிங்க மத்தியிலயும் ஒரு விஷயம் ரொம்ப அனலா பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா 2026ல விவசாய கடன் தள்ளுபடி வருமா வராதாங்கிறது தான். தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு. அதனால வாக்குறுதிகளும் பறக்குது. இதுல எது உண்மை, எது வெறும் வதந்தி? வாங்க இத பத்தி தெள்ளத் தெளிவா அலசி ஆராயலாம். சரி, எல்லா விவசாயிங்க மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற முதல் கேள்வி இதுதான். ஒரு பக்கம் பார்த்தா நாங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா தள்ளுபடி செய்வோன்னு கட்சிகள் சொல்லுது. இன்னொரு பக்கம் பார்த்தா அரசாங்கம் இன்னும் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடல. அப்ப உண்மையிலே கடன் தள்ளுபடி ஆகுமா இல்ல ஆகாதா? வாங்க பார்க்கலாம். சரி வாங்க, இந்த எல்லா குழப்பத்துக்கும் ஒன்னொன்னா பதில் பார்க்கலாம். முதல்ல இந்த தள்ளுபடி நிஜமாவே நடக்குமான்னு பாப்போம். அப்புறம் ஒருவேளை அறிவிப்பு வந்தா அது யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னங்கறதையும் புரிஞ்சுக்குவோம். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமா, நீங்க அவசரப்பட்டு எந்த தப்பு செஞ்சிடாம இருக்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை. எல்லாத்தையும் இப்ப தெளிவா பார்க்கலாம். சரி, நம்மளோட முதல் கேள்விக்கே வந்துடலாம். 2026ல கடன் தள்ளுபடி அறிவிப்பு வருமா? இப்போதைக்கு என்ன நிலவரம்? முதல்ல ஒரு விஷயத்த ஆணித்தரமா புரிச்சுக்கோங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் அரசாங்கம் கடன் தள்ளுபடி பத்தி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும், அதாவது கவர்மெண்ட் ஆர்டரையும் வெளியிடல. நீங்க காதுல கேக்குறது, வாட்ஸ்அப்ல படிக்கிறது எல்லாமே வெறும் அரசியல் பேச்சுகளும் வதந்திகளும் தான். அப்போ எப்பதான் இந்த அறிவிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? இதுக்கு ரெண்டு சாத்தியக்கூறு தான் இருக்கு. ஒன்னு, பிப்ரவரி மாசம் நடக்க போற மாநில பட்ஜெட்ல ஆளுங்க கட்சி ஒரு அறிவிப்பை வெளியிடலாம். அப்படி இல்லனா அதுக்கு அடுத்த மாசம், அதாவது மார்ச் மாசம் வர தேர்தல் அறிக்கையில எல்லா கட்சிகளுமே இது ஒரு முக்கியமான வாக்குறுதியா வைப்பாங்க. இது வழக்கமா நடக்கிறது தான். சரி, இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம். ஒருவேளை அரசாங்கம் கடன் தள்ளுபடியா அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்குவோமா, அது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த தள்ளுபடியை வச்சு பார்த்தா இதுக்குன்னு சில கடுமையான விதிகள் இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு 4 கண்டிஷன் வைப்பாங்க. முதல்ல, நீங்க சிறு அல்லது குறு விவசாயியா இருக்கணும். அதாவது உங்ககிட்ட குறைவான நிலம்தான் இருக்கணும். ரெண்டாவது, உங்க கடன் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல, அதாவது ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க் மாதிரி வங்கிகள்ல இருக்கக்கூடாது. கூட்டுறவு வங்கியில வாங்கின கடனா இருக்கணும். மூணாவது, அது டிராக்டர் வாங்கின கடன் மாதிரியான பெரிய கடன் இல்லாம விதை, உரம் வாங்குற பயிர் கடனா இருக்கணும். கடைசியா, அரசாங்கம் ஒரு கட் ஆஃப் தேதி சொல்லும். அதுக்கு முன்னாடி வாங்கின கடனுக்கு மட்டும்தான் தள்ளுபடி. இன்னும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, நீங்களோ இல்ல உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் அரசு ஊழியரா இருந்தா இல்ல பென்ஷன் வாங்குனா தள்ளுபடி கிடைக்காது. அதே மாதிரி நீங்க வருமான வரி கற்றவரா இருந்தாலோ இல்ல பெரிய விவசாயியா இருந்தாலோ இது உங்களுக்கு பொருந்தாது. முக்கியமா விவசாயம்னு சொல்லி வேற தேவைக்காக வாங்கின நகைக்கடனுக்கும் தள்ளுபடி கிடையாது. ஏன் இந்த கடன் தள்ளுபடி பேச்சு தேர்தல் வந்தா மட்டும் கிளம்புது? ஏன்னா இப்போதெல்லாம் இது ஒரு வாடிக்கையான தேர்தல் கால அரசியல் விளையாட்டா மாறிடுச்சு. வாங்க, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்குன்னு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் பாப்போம். கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா இந்த கதை நல்லா புரியும். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு தடவை, அதாவது தேர்தல் நெருங்கும் போதுதான் இந்த கடன் தள்ளுபடிங்கிற ஒரு பெரிய அஸ்திரத்தை அரசியல் கட்சிகள் கையில் எடுக்கிறாங்க. இது ஒரு தொடர்கதையா போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு 2006ல பாருங்களேன். அப்ப ஆட்சிக்கு வந்த கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு அவங்க செஞ்ச வேலையே போட்ட முதல் கையெழுத்தே இந்த 7000 கோடி ரூபாய் கூட்டுறவு கடன் தள்ளுபடிதான். அப்போ இது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு. அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் தான் 2016லயும். ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு தேர்தலை ஜெயிச்சதும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்க. அப்போ சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மட்டும் சுமார் 5780 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் உச்சோன்னு பாத்தீங்கன்னா அது 2021ல நடந்ததுதான். தேர்தலுக்கு சரியா 2 மாசம் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான தொகையை அறிவிச்சாங்க. சுமார் 16 லட்சம் விவசாயிகள் பயனடைகிற மாதிரி 12,110 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி. இது தேர்தல் அரசியல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சரி, இப்போ நான் சொல்ல போறதுதான் இந்த முழு விளக்கத்தோடையே ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமா கேளுங்க, இது உங்களுக்காக தான். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, 2026ல எப்படியும் கடன் தள்ளுபடி வந்துரும், அதனால இப்போ எதுக்கு பேங்க்ல பணத்தை கட்டணும் நினைச்சுக்கிட்டு கடன் தவணைய கட்டாம நிறுத்தி வச்சிருக்கீங்க. நண்பர்களே, இது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. நீங்க உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஒரு பெரிய ஆபத்து இது. ஏன் இது ஆபத்துன்னு சொல்றேன்னா அதுக்கு 3 காரணம் இருக்கு. 1, நாளைக்கு அரசாங்கம் கூட்டுறவு வங்கிக்கு மட்டும்தான் தள்ளுபடின்னு சொல்லிட்டா நீங்க ஸ்டேட் பேங்க்ல கட்டாம விட்ட கடன் வட்டி குட்டி போட்டு பெரிய தொகையா நிக்கும்.
ரெண்டாவது, நீங்க கடனை கட்டாம விட்டா உங்க சிபில் ஸ்கோர் சுத்தமா போயிடும். அப்புறம் உங்க புள்ளைங்க படிப்புக்கோ வீட்ல ஒரு அவசர மருத்துவ செலவுக்கோ ஒரு லோன் கூட வாங்க முடியாது. மூணாவது, இந்த நேரத்துல சில போலி ஏஜென்ட்கள் ஊருக்குள்ள வருவாங்க. பணம் கொடுங்க, உங்க பேரை லிஸ்ட்ல சேர்க்கறேன்னு சொல்லி ஏமாத்துவாங்க. ஜாக்கிரதையா இருங்க. அப்ப நாம என்னதான் பண்றது நீங்க கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள். அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அரசாணை வெளியிடுற வரைக்கும் எந்த வதந்தியையும் நம்பி பதட்டப்படாதீங்க. உங்களால முடிஞ்சா முழு தவணையும் கட்டுங்க. முடியலன்னா அட்லீஸ்ட் அந்த கடனுக்கான வட்டியை மட்டுமாவது கட்டிட்டு வாங்க. இதுதான் புத்திசாலித்தனமான முடிவு. தள்ளுபடி வந்தா நல்லது, ஒருவேளை வரலனாலும் வட்டிச்சுமை உங்க தலையில ஏறாது. ஆக மொத்தத்துல சொல்லப்போனா 2026 விவசாய கடன் தள்ளுபடிங்கிறது இப்போதைக்கு ஒரு தேர்தல் கால நம்பிக்கையா மட்டும்தான் இருக்கு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல. ஒருவேளை வந்தாலும் அது பெரும்பாலும் கூட்டுறவு வங்கி கடன்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். விவசாயிகளுக்கு தேவை இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு முறை வர கடன் தள்ளுபடியா, இல்ல அவங்க விளைவிக்கிற பொருளுக்கு ஒரு சரியான விலை கிடைச்சு நிரந்தரமான வருமானத்துக்கு வழி செய்யணுமா? எது உண்மையான தீர்வு? மறக்காம உங்க கருத்து கீழே சொல்லுங்க. விழிப்புணர்வோட இருங்க. நன்றி.